Hi students, in the previous video we studied about the female primary sex organ, the ovum, the female accessory organs, oviduct, uterus and vagina, and also about the external genitalia. In this video we are going to learn about the female accessory glands that are associated with the reproductive system. First one is the Bartholin's gland or the greater vestibular glands. Bartholin gland வந்து நம்ம greater vestibular gland அப்படின்னு சொல்லுவோம். This gland is located posterior to the left and the right of the opening of the vagina. So vagina open பண்ணுற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா left sideலையும் right sideலையும் வந்து located ஆயிருக்கும் இந்த Bartholin gland. ஸோ இந்த கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா இது வந்து ஒரு மியூக்கஸ் செக்ரீட் பண்ணும். இந்த மியூக்கஸ் வந்து என்ன பண்ணும், வஜைனாவை வந்து லூப்ரிகேட் பண்ணி கொடுக்கும், அதாவது ஒரு ஈரப்பதத்தோடு வச்சு கொடுக்கும். அதே மாதிரி இந்த கிளாண்ட் வந்து மேலில் இருக்கிற பல்போ யுரேத்ரல் கிளாண்டுக்கு ஈக்குவலண்ட்டான கிளாண்ட். ஸோ மேலில் இருக்கிற பல்போ யுரேத்ரல் கிளாண்ட் மாதிரி ஃபீமேலில் இருக்கிற கிளாண்டு தான் வந்து இந்த Bartholin's gland or the great vestibular glands. The next gland is the Skinny's gland. So this Skinny's gland is located in the anterior wall of the vagina. So vagina oda anterior wall la வந்து Skinny's gland இருக்கு, posterior region la வந்து Bartholin's gland இருக்கு. So it is also found in the lower end of the urethra. So நம்மளுடைய urinary bladder ஓட opening, யூரின் வெளியே வர ஓப்பனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா யுரேத்ரான்னு சொல்லுவோம். அந்த யுரேத்ராவோட லோயர் எண்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கினீஸ் கிளாண்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்கினீஸ் கிளாண்டும் ஒரு லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிடை வந்து செக்ரேட் பண்ணும். திஸ் ஸ்கினீஸ் கிளாண்ட் இஸ் ஹோமோலாகஸ் டு த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆஃப் த மேல். ஸோ மேலில் இருக்கிற ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு ஈக்குவலான கிளாண்ட், அதோடைய ஃபங்க்ஷன் மாதிரி தான் இதோட ஸ்கினீஸ் கிளாண்ட். Coming to the mammary glands. So you all know in female the mammary glands secrete milk after the childbirth. In male also they have the mammary glands, but that will be rudimentary. Rudimentary means it will not be attaining the full growth. மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்லேயுமே வந்து மேமரி கிளான்ஸ் இருக்கும். ஆனால் மேல்லன்னா அது வந்து முழுசாக வளர்ச்சி அடையாமல் இருக்கும். ஆனால் ஃபீமேலில் என்ன பண்ணணுன்னா நல்லா ஃபங்க்ஷனலாக நல்லா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் வந்து மில்க் செக்ரீட் பண்ணி கொடுக்கும். இட் இஸ் லொக்கேட்டட் இன் த thoracic region. ஸோ நம்மளுடைய thoracic regionல இந்த 2 to 6 ribs. ஸோ thoracic regionல தான் ரிப் கேஜ் வரும். அந்த ரிப் கேஜ் இன்னும் 12 pairs of ribs இருக்குது. அந்த 2 to 6 ribs இருக்கிற பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த mammary glands வந்து இருக்கும். ஸோ this mammary glands they contain the glandular tissue and they contain also fat with a nipple in the center. So this nipple will be surrounded by a pigmented area. So nipple சுற்றி ஒரு dark area இருக்கும். ஏன்னா due to the pigmentation. That area is called as the areola. இந்த areola regionல பார்த்தோம் அப்படின்னா sebaceous glands இருக்கும். அந்த sebaceous glandsக்கு என்ன பேர்னா areolar glands. ஏன்னா அது areola regionல இருக்கிறதுனால. So this sebaceous glands will be reducing the cracking of the skin. There are 2 mammary glands. Each mammary gland will be having 2 to 25 lobes inside. ஒவ்வொரு mammary glandக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா 2லேருந்து 25 lobes இருக்கும். இந்த லோப்ஸை வந்து எது செப்பரேட் பண்ணணும்னா ஃபேட்டும் கனெக்டிவ் டிஷ்யூ தான் உள்ளே இருக்கிற அந்த mammary gland-ஐ வந்து 2 to 25 லோப்ஸாக செப்பரேட் பண்ணி கொடுக்குது. ஒவ்வொரு லோப்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லோபியூல்ஸ் இருக்கும். இந்த லோபியூல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆசினே ஆர் த ஆல்வியோலா இருக்கும்.
இந்த ஆல்வியோலை லைன் பண்ண மாதிரி என்ன இருக்கும்னா எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும். இந்த எபித்தீலியல் செல்ஸ் தான் வந்து மில்கை வந்து செக்ரீட் பண்ணும். இந்த ஆல்வியோலை எங்கே ஓப்பன் ஆகும்னா மேமரி டியூபியூல்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு லோபுக்குள்ளேயும் இருக்கிற டியூபியூல்ஸ் எல்லாமே சேர்ந்து மேமரி டக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஆல்வியோலை வந்து மேமரி டியூபியூல்ஸில் ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு லோபில் இருக்கிற மேமரி டியூபியூல்ஸ் எல்லாமே சேர்ந்து மேமரி டக்ஸ் ஃபார்ம் பண்ணும். நிறைய மேமரி டக்ஸ் ஜாயின் பண்ணி ப்ராடாக இருக்கிற ஒரு மேமரி ஆம்புலா ஃபார்ம் பண்ணும். இந்த மேமரி லாம்புலா வந்து நிப்பிளில் இருக்கிற லாக்டிஃபரஸ் டக்ஸோட போய் கனெக்ட் ஆகும். நிப்பிளுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லாக்டிஃபரஸ் டக்டும் அப்படியே விரிஞ்சி லாக்டிஃபரஸ் சைனஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த லாக்டிஃபரஸ் சைனஸ் தான் மில்க்குக்கான ரிசர்வாயர். ஸோ எபித்தீலியல் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மில்கை ஸ்டோர் பண்ணியிருக்கிற ரிசர்வாயராக இந்த லாக்டிஃபரஸ் சைனஸ் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு லாக்டிஃபரஸ் டக்டும் தனித்தனியாக ஓப்பன் ஆகி அப்படியே மைன்யூட் போர் மூலமாக நிப்பிளில் வந்து மில்க் வந்து செக்ரீட் ஆகி வரும். We studied about the female accessory glands. The Bartholin's gland or the greater vestibular glands are located to the left and the right of the vaginal opening. These glands secrete mucus to lubricate the vagina. They are homologous to the bulbourethral gland of the male. The Skinner's gland are located to the anterior wall of the vagina and it is also found in the lower end of the urethra. The Skinner's glands secrete a lubricating fluid. They are homologous to the prostate gland of the males. The mammary glands are the modified sweat glands. They are located in the thoracic region. They are rudimentary in males and they are functional in the females. The mammary glands contain the glandular tissue and variable quantities of fat. They have a median nipple. This nipple will be surrounded by a pigmented area which is called as the areola. There are several sebaceous glands which are called as the areola glands which will be found on the surface of the areola. Internally, each mammary gland will be having 2 to 25 lobes. Each lobe will be separated by fat and connective tissue. Each lobe will be made of lobules. These lobules contain acini or alveoli which will be lined by the epithelial cells. These epithelial cells secrete milk. The alveoli will be opening into the mammary tubules. Several mammary tubules of each lobe will join to form a mammary duct. These mammary ducts will be joining to form a wider mammary ampulla. The mammary ampulla will be connected to the lactiferous duct in the nipple. Under the nipple, each lactiferous gland will be enlarging to form the lactiferous sinus. These lactiferous sinus are the reservoirs of the milk. Each lactiferous duct will be opening separately by minute pores which are found on the surface of the nipple. So far we studied about the female reproductive system. Now we will move to a new topic, gametogenesis. The process by which the gametes are formed from the gonads is called as gametogenesis. We all know the male gamete is the sperm and the female gamete is the ovum or the egg. The sperm is produced from the primary sex organ, testis, and the ovum or the egg is produced by the primary sex organ, that is the ovary. So in a book it is given ovary, it is not ovary, the ovum. Ovum is the female gamete. So this gametes will be haploid.
in our body cells, all the cells multiply by mitosis and then they will be producing diploid cells. But the gonads, they produce gametes by meiosis. We all know meiosis is a reduction division. From a diploid cell, we get a haploid gamete. So, this meiosis plays a major role in the gametogenesis. So, gametogenesis means two processes. One is the spermatogenesis in male, by which the sperms are produced, and another is the oogenesis, by which the ovum or the egg is produced by the female. Gametogenesisன்றது என்னதுன்னா கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து கேமெட்டோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம். மேல் கேமெட் என்னது ஸ்பெர்ம், ஃபீமேல் கேமெட் என்னது ஓவம். இந்த ஸ்பெர்மை எது ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரைமரி செக்ஸ் ஆர்கன், தட் இஸ் த டெஸ்டிஸ். அதே மாதிரி ஓவமை வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், தட் இஸ் த ஓவரி. இந்த கேமெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹாப்ளாய்டாக இருக்கும். நம்மளுடைய எல்லா பாடி செல்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா டிப்ளாய்ட் செல், டிப்ளாய்டாக மைட்டோசிஸ் மூலமாக டிப்ளாய்ட் செல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் நம்மளோட கொனாட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிமாய்டல் ஜெர்ம் செல்ஸில் இருந்து ரிடக்ஷன் டிவிஷன் மூலமாக ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஹாப்ளாய்ட் ஸ்பெர்ம், ஹாப்ளாய்ட் ஓவம் ஃபார்ம் ஆகும். எந்த டிவிஷன் மூலமாக மியாசிஸ் டிவிஷன் மூலமாக ஃபார்ம் ஆகும். அதனால தான் வந்து மியாசிஸ் தான் வந்து கேமட்டோஜெனிசிஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து என்ன ஆகுது, ஒரு ஹாப்ளாய்ட் கேமெட் இன்னொரு ஹாப்ளாய்ட் கேமெட் ஃபியூஸ் பண்ணி தான் ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட் ஃபார்ம் பண்ணும். The formation of the male gamete sperm is called as the spermatogenesis, and the formation of the female gamete ovum from the ovary is called as oogenesis. We will study about spermatogenesis in the next video. Stay curious. So in this video we studied about the female accessory glands and also what is spermatogenesis. Write home test on the accessory glands of female and post your answers. Read your daily lessons. Don't waste your time. Stay home. Stay safe. Thank you, children.